ஹாய், வெல்கம் டு காயத்ரிஸ் குக்புக். இன்றைக்கி பீர்க்கங்காய் கறி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த பீர்க்கங்காய் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பீர்க்கங்காவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேருக்கு கறி வர மாதிரி இருக்கும். பெருசாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். முதல்ல இந்த பீர்க்கங்காயோட தோலை சீவிக்கணும். அதை பீலர் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ முதல்ல அந்த தோலை சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக அதை நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்க வருந்ததும் கொஞ்சம் ரெட் சில்லிஸும் கறி லீவ்ஸும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காயையும் போட்டு வதக்கணும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு இதை வேக வைக்கணும். இதை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இது தண்ணி காண்றதுனால அந்த தண்ணியிலேயே இது வெந்துடும். இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ வரமிளகா பொடி, அதான் ரெட் சில்லி பவுடர் அண்ட் தென் சாம்பார் பவுடர், அதுவும் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டு அந்த பொடியெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இந்த பொடியோட வாசனை, பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இந்த காயும் நல்லா வெந்து சுருளை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் கறி ரெடி. செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமும் ஆகிடும். அதனால் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.